வருஷம் யோகியோட உண்டியல் காசில் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு உண்டியல் கொடுத்து அதில் வந்து சேர்த்து வைப்போம். ஸோ அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்டியலை உடச்சி அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு ஏதாவது ஹோமுக்கு வந்து பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மல் உண்டியல் தான் வந்து நான் போன வருஷம் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். ஏன்னா அது மாதிரி பொம்மை போட்டது இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா உடைக்க மனசே வர மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மல் உண்டியல் தான் வாங்கியிருந்தேன். ஸோ பணம் நல்ல வழியில் சேர வேண்டும் சொல்லி போன வருஷம் எழுதுனது நல்லபடியாக தான் வந்து சேர்ந்துச்சு. ஸோ வந்து பணத்தை வந்து எண்ணிட்டு ஒரு 3200 வந்து இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3000 வந்து நைட்டு வந்து அந்த ஹோமுக்குரிய டின்னருக்கு வந்து கொடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த பிக் உண்டியல் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உண்டியல் வாங்க வேணாம், இருக்கிற உண்டியலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அத்தை மாமா கொடுத்த காசு, அப்பாயி அம்மாயி கொடுத்த காசு எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் போட்டாச்சு. அடுத்த வருஷம் எந்த ஹோமுக்கு பண்ணுறோம், யாருக்கு பண்ணுறோம், கடவுள் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த வருஷம் நல்லபடியாக வந்து ஒரு 70 பேருக்கு நம்மளால் வந்து சாப்பாடு கொடுக்க முடிஞ்சது நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண என் ஃப்ரெண்டு மெர்சிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த ஹோமுகளை எங்களுக்கு வந்து செய்ய வச்ச அந்த கடவுளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.